மருத்துவத்துறையில் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்பட்ட மருத்துவர் குகானந்தத்தின் திடீர் மறைவு அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த மருத்துவத்துறையினருக்கும் பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது. பெருந்தொற்று காலத்தில் அரசுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்கிய மருத்துவர் குகானந்தம் மக்களின் மருத்துவராகவே இறுதி வரை வாழ்ந்தார். மக்களை நேசித்த, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட, மக்களுக்கு எது தேவை என்று உணர்ந்து தான் வகித்த பொறுப்பின் மூலமாக பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து அதனை செயல்படுத்தும் இடத்தில் உள்ள ஒரு சில மருத்துவர்களில் குகானந்தம் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உணர்த்த இதைவிட சிறந்த வார்த்தைகள் இருக்க முடியாது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் கிராமத்தில் கடந்த 1956 பிறந்த குகானந்தம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்பை நிறைவு செய்தார். எனினும் அத்துடன் தனது மருத்துவ படிப்பை நிறுத்திவிடாமல் தொடர்ந்து கற்க வேண்டும், மருத்துவத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் இருந்த குகானந்தம் தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை மாநகராட்சியின் பொது சுகாதாரத்துறை செலவில் அமெரிக்காவில் உள்ள ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம், லண்டன் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அண்ட் ஹைஜீன் போன்ற கல்வி நிறுவனங்களிலும் பயின்றவர். கடந்த 1992 ஆண்டு சென்னையில் பரவிய காலரா நோயை கட்டுக்குள் கொண்டுவர அரசுக்கு ஆலோசனை வழங்கியதன் மூலம் பெருந்தொற்றை சிறப்பாக கையாண்ட பெருமையும் சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கச் செய்தார். இப்போ நமக்கு கொரோனா எப்படி தெரியப்படுதோ அதுபோல் அதற்கு முன்பாக 3 பெருந்தொற்றுகள் வந்தபோது அந்த 3 பெருந்தொற்றுகளிலிருந்து சென்னை நகரத்தை, தமிழகத்தை காப்பாற்றிய ஒரு மாபெரும் பெருமை யாருக்கு சேரும்னா டாக்டர் குகானந்தம் அவர்களுக்கு தான் சேரும். முதலமைச்சரை நேரில் சந்தித்து அதை எப்படி சமாளிக்க முடியும் என்கின்ற அந்த ஆலோசனைகளை தந்து அந்த ஆலோசனைகளை அப்படியே நிறைவேற்றியதனால தான் ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இந்த சென்னை நகரமே காப்பாற்றப்பட்டது. மருத்துவத்துறைக்கு அளப்பரிய சேவையாற்றிய குகானந்தம் 67 வயதிலேயே மரணமடைந்திருப்பது வேதனையிலும் வேதனை என கூறுகிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குகானந்தத்தின் நெருங்கிய நண்பருமான சேக்கு தமிழரசன். லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ தொண்டோடு அவர்களை ஊக்குவிக்கிற வகையில் ஒரு உளவியல் வல்லுநராகவே மிகச் சிறப்பாக பணியாற்றிய டாக்டர் குகானந்தம் அவர்களுக்கு 70களை கூட கடக்க முடியாத ஒரு நிலையில் இப்படிப்பட்ட ஒரு திடீர் மரணம் வரும் என துளி கூட எதிர்பார்க்கவில்லை. சென்னை மாநகராட்சியின் சுகாதார அதிகாரியாக 8 வருடங்கள் பணியாற்றிய மருத்துவர் குகானந்தம் 2014 ஆண்டு ஓய்வு பெற்றார். அவரது காலத்தில்தான் ஏழைகளுக்கு மகத்தான திட்டமாக பாராட்டப்படும் அம்மா உணவகம் தொடங்கப்பட்டது. இதற்கு மூளையாக இருந்தவரும் குகானந்தம் தான். சென்னையில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் முதல் முறையாக உரிமம் வழங்க வழிவகை செய்த குகானந்தம் 300க்கும் மேற்பட்ட இடுகாடுகளில் மின்மயானம் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தொற்றுநோய் தடுப்பு சிறப்பு குழுவின் ஆலோசகராகவும் மருத்துவர் குகானந்தம் பதவி வகித்தார். மருத்துவர் குகானந்தம் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மருத்துவம் என்பது மிக உன்னதமான மனிதம் போற்றும் துறை என்பதற்கான சான்றாக தம் வாழ்நாள் முழுவதும் அத்துறையில் அளப்பரிய சேவைகளை ஆற்றி வந்தவர் குகானந்தம் என்றும், சென்னை மேயராக தான் பதவி வகித்த போது நகர மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதுடன் களப்பணிகளையும் மாற்றி உறுதுணையாக இருந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.